Taste the Daily. சிவகங்கை மாவட்ட நகராட்சியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் 27வது வார்டு பகுதியில் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள குடிநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி செல்கிறது. இது குறித்து தகவல் தெரிவித்தும் நகராட்சி ஊழியர்கள் அலட்சியத்துடன் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளின் மெத்தனப்போக்கால் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் பலாப்பழ விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பலாப்பழ வரத்து அதிகரிப்பால் சந்தை விலை கடந்த வருடத்தில் இருந்து 80 விழுக்காடு குறைந்துள்ளது. 10 கிலோ பலாப்பழம் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாததால் பலாப்பழ விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவக்கோட்டை அருகே உள்ள பூதவயல் கிராமத்தில் சாலை, குடிநீர், போக்குவரத்து போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இங்குள்ள நீர்த்தேக்க தொட்டி கடந்த சில ஆண்டுகளாக செயல்படவில்லை எனவும் இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக அரசு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 50 குடிக்கிட்ட இருக்கிறோம் நாங்கள். இருந்தாலும் எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, தெரு லைட்டு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு தலைவலி, காய்ச்சல்னா கூட வெளியில் போகிறதுக்கு ரோடு வசதி இல்லாததுனால யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க. 300 400 கொடுத்தா கூட வரவே மாட்டேங்கிறாங்க. ஆட்டோக்கார பிள்ளைகளை ஸ்கூலுக்கெலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி டேங்கி கட்டி கொடுத்தாங்க, அதெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போய் ரொம்ப கிடக்கு. அதெல்லாம் சீர் பண்ணி கொடுக்க யாருமே முன்னேறி வர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட கொண்ட மனு கொடுத்துட்டா யாரும் இது பண்ணி எதுவுமே பார்க்கவே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் சேதமான நெல் பயிர்களுக்கு விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் ஆரணி அடுத்த களம்பூர், நடுக்குப்பம், ஏரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த நெற்பயிர்கள் காற்றில் சாய்ந்தும் நீரில் மூழ்கியும் சேதமடைந்தன. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விடியா திமுக அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கனமழையின் காரணமாக எங்களது 20 ஏக்கரா இருக்குது. கோ 55 ரகம் பயிரை வச்சுருக்கோம். இது மொத்தமே பலத்த காற்றால் பாதித்து மொத்தம் கீழே படுத்துருச்சுங்க சார். இது நெல் அறுவடை பண்ணுற நிலையில் இருக்குது. இதனால் விவசாயிக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சார். எந்த மட்டும் இல்லாத இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு 500 ஏக்கர் பாதிச்சிருக்கு. இது அரசு அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கள ஆய்வு செய்து விவசாயிக்கு இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு தெரிவிக்கிறோம் சார். சிவகங்கை மாவட்ட நகராட்சியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் 27வது வார்டு பகுதியில் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள குடிநீர் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி செல்கிறது. இது குறித்து தகவல் தெரிவித்தும் நகராட்சி ஊழியர்கள் அலட்சியத்துடன் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளின் மெத்தனப்போக்கால் குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் பலாப்பழ விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பலாப்பழ வரத்து அதிகரிப்பால் சந்தை விலை கடந்த வருடத்தில் இருந்து 80 விழுக்காடு குறைந்துள்ளது. 10 கிலோ பலாப்பழம் 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாததால் பலாப்பழ விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவக்கோட்டை அருகே உள்ள பூதவயல் கிராமத்தில் சாலை, குடிநீர், போக்குவரத்து போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இங்குள்ள நீர்த்தேக்க தொட்டி கடந்த சில ஆண்டுகளாக செயல்படவில்லை எனவும் இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு குடிநீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக அரசு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு 50 குடிக்கிட்ட இருக்கிறோம் நாங்கள். இருந்தாலும் எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, தெரு லைட்டு எந்த ஒரு வசதியுமே கிடையாது.
இருந்தாலும் ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட வெளியில் போகிறதுக்கு ரோடு வசதி இல்லாதனால யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க. 300 400 கொடுத்தா கூட வரவே மாட்டேங்கிறாங்க ஆட்டோக்கார. பிள்ளைகளை ஸ்கூலுக்குலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி டேங்கி கட்டி கொடுத்தாங்க, அதெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போய் ரொம்ப கிடக்கு. அதெல்லாம் சீர் பண்ணி கொடுக்க யாருமே முன்னேறி வர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட மனு கொடுத்துட்டா யாரும் இது பண்ணி எதுவுமே பார்க்கவே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கனமழையால் சேதமான நெல் பயிர்களுக்கு விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் ஆரணி அடுத்த களம்பூர், நடுக்குப்பம், ஏரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த நெற்பயிர்கள் காற்றில் சாய்ந்தும் நீரில் மூழ்கியும் சேதமடைந்தன. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விடியா திமுக அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். கனமழைகள் காரணமாக எங்களது 20 ஏக்கரா இருக்குது. கோ 55 ரகம் பயிரை வச்சுருக்கோம். இது மொத்தமே பலத்த காற்றால் பாதித்து மொத்தம் கீழே படுத்துருச்சுங்க சார். இது நெல் அறுவடை பண்ணுற நிலையில் இருக்குது. இதனால் விவசாயிக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சார். எந்த மட்டும் இல்லாத இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஒரு 500 ஏக்கர் பாதிச்சிருக்கு. இது அரசு அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கள ஆய்வு செய்து விவசாயிக்கு இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு தெரிவிக்கிறோம் சார். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மற்றும் பெருமுகை, சத்துவாச்சாரி, ஓட்டேரி, பாகாயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்தது. ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், நெமிலி, அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தொடக்கப்பள்ளி அமைக்க பலமுறை மனு அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாணூரணி கிராமத்தில் தொடக்கப்பள்ளி இல்லாததால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று படிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடியா திமுக அரசை கண்டித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சுழி கமுதி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வணக்கம். நாங்கள் வேலூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். 1ல இருந்து 5 வரைக்கும் எங்களுக்கு ஸ்கூலே இல்லை. இப்போ 26 வருஷமா எங்களுக்கு ஸ்கூலே இல்லை. நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். 1ல இருந்து 3 வரைக்கும் படித்தேன். அது இடையில நின்று போச்சு. எதனால நின்றுச்சுன்னு தெரியல. இப்போ 26 வருஷமா நாங்கள் மனு கொடுத்து ஓஞ்சி போயிட்டோம். இன்னும் எங்களுக்கு ஒன்றும் கொடுத்த பாடு இல்லை. நாங்கள் எத்தனை தடவை தான் கொடுக்கறது? பக்கத்து ஊருக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போறாப்புல இருக்கு. மழையிலையும் தண்ணியிலையும் நடந்து போய் பிள்ளைங்க ஓஞ்சி போயிடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனால் கூட எந்த இதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கோரிக்கை எடுத்து எங்களுக்கு ஸ்கூல் வேணும், கண்டிப்பாக வேணும். ஈரோட்டில் மதுபோதையில் இருவர் சாலையில் படுத்து உருண்டு சண்டையிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோடு சத்தியமங்கலம் சாலை வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே மதுபோதையில் இருவர் சாலையை ஆக்கிரமித்து படுத்து புரண்டு வாக்குவாதத்துடன் கைகலப்பில் ஈடுபட்டது பார்ப்பவர்களை முகசுழிக்க செய்தது. கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி இழுப்பநத்தம் கிராமம் வெய்யாளிப்பாளையத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் தீப்பற்றி எரிந்து வெடித்த மின் மாற்றியால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இன்றி மக்கள் அவதியுற்றனர். வாணியப்பாடி நியூட்டன் பேருந்து நிலையம் அருகில் இருந்த மின்மாற்றியில் திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டு பற்றி எரிந்து வெடித்தது. இது குறித்து மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் அவர்கள் அலட்சியமாக வந்ததாக மக்கள் புகார் கூறினர். விடியா திமுக ஆட்சியின் மின்மாற்றிகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 11 ஆடுகளை முதலை இழுத்துச் சென்றதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எய்யலூர் கிராமத்தில் உள்ள நந்தவனக்குளம் அருகே குடியிருப்புகள் மற்றும் கூட்டு குடிநீர் திட்ட கட்டுப்பாட்டு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நந்தவனக்குளத்தில் 2 முதலைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 11 ஆடுகளை இறைக்காக முதலை இழுத்துச் சென்றதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் குளத்தின் அருகே குழந்தைகள் விளையாடுவதால் முதலையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர். முதல்ல ஒரு ஆடு பிடிச்சதுங்க. அது பிடிச்சப்பே நாங்கள் சொன்னோம், யாரும் அதை கண்டுக்கல.
ஒரே வீட்டு ஆடு 9 ஆடு. இந்த அவங்க வீட்டு ஆடு மேய வந்த சண்டம் அதில் 2 ஆடு, 11 ஆடு இந்த குளத்துல இருக்கிற முதல்ல பிடிச்சிருச்சு. நாங்கள் சொன்னதுக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல, கிளர்க்கும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு கலெக்டர் வந்தாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். ஒரு 6 மாசமா ஒரு முதல்ல இதுலேயே தான் இருக்குது. ராஜன் வாய்க்காலில் தண்ணி வத்துனதுனால அந்த முதல்ல வந்து இதில் வந்ததுனால தான் ஒரு ஆபத்து. அதனால இதில் இருக்கிற முதலையே பிடிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னா பக்கத்தில் குழந்தை ஒரு 3 வீட்டில் வருஷலாவே 3 வீட்டில் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எதாவது ஆவணம் செய்யணும் பிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் 3 வீட்டில் ஒரே இதில் 3 குழந்தைங்க இருக்காங்க. 11 ஆடை பிடிச்சிருச்சு. இது ஒரே வீட்டில், அந்த வீட்டில் ஒரே வீட்டில் 11 ஆடை பிடிச்சிருச்சு. இதுக்கு ஏதாவது ஆவணம் செய்யணும். திருட்டு நகையை வாங்கியதாக கூறி கைது செய்யப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை உடனடியாக விடுதலை செய்ய கோரி சிதம்பரம் நகை வியாபாரிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் திருட்டு வழக்கில் பிடிபட்ட ஒருவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் திருட்டு நகையை விற்றதாக கூறியதை அடுத்து சம்பந்தப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கைதை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனை முன்பு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பழஞ்சநல்லூர் கிராமத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உணவருந்திய பலருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனை சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். மேலும் மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தர வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேளம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை பாதியிலேயே புறக்கணித்து வெளியேறினர். வண்ணான் ஏரியில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அதிகாரிகள் பரிசோதனை பணி மேற்கொண்டதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருப்போரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் என்ற மக்களின் கருத்திற்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். அலுவலக வளாகத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்தை கைவிடக் கோரி விடியா திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை மக்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக பள்ளி விளையாட்டு மைதானத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் விளையாட முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடத்தப்பட்டு வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் தந்தத்தினால் செய்யப்பட்ட உருளை வடிவிலான தாயம் விளையாட்டிற்கான ஆட்டக்காய் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இதன் வாயிலாக கீழடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கலை, இலக்கியம், பொழுதுபோக்குகள் நிறைந்த மேம்பட்ட நாகரிக தமிழ் சமூகமாக இருந்திருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். விடுமுறை தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடியதுடன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடுமுறை தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை பின்னணியில் சூரியன் உதயமாகும் காட்சியை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள சுற்றுலா மையங்களுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் பொழுதை கழித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நரசீபுரம் பகுதியில் உள்ள செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் சுமார் 300க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தின. இந்நிலையில் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.